ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசைய தூண்டணும். இந்த சினிமா காட்சியின் கள யதார்த்தம்தான் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் கண்ணீரும் கம்மளியுமாக புகார் மனுவோடு காத்திருக்கும் இந்த பெண்கள். 1 லட்சம் கொடுத்தால் 2 லட்சம் தருகிறேன், 5 லட்சம் கொடுத்தால் 10ஆக திருப்பி தருகிறேன், ஒரே மாதத்தில் ஓஹோன்னு வாழலாம் என ஆசை காட்டியதை நம்பியே இவர்கள் இந்த கோலத்திற்கு ஆளாகியுள்ளனர். இவர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த அந்த கோல்மால் ஜோடியின் பெயர் ராஜா துளசி தம்பதி. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பட்டிபுளம்தான் இவர்களது சொந்த ஊர். 40 கடந்த இந்த ஜோடிக்கு பிள்ளைகள் உள்ளனர். ராஜா ஒரு மீனவர். எத்தனை காலத்திற்கு வலையையும் படகையும் வைத்து பிழைப்பு நடத்துவது என்று யோசித்த தம்பதிக்கு கிடைத்த ஐடியாதான் தீபாவளி சீட்டு. பட்டிபுளம் கிராமத்தில் உள்ள இல்லத்தரசிகளை வீடு வீடாக சென்று சந்தித்து பணம் சீட்டு போடுவதாக சொல்லி விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம ஊரு அக்கா அண்ணாதானே என நம்பிய மக்களும் மாதம் தவறாமல் சீட்டு கட்டி உள்ளனர். மக்களுக்கு நம்மேல் முழு நம்பிக்கை வந்துவிட்டதென நினைத்த ராஜா துளசி தம்பதி மக்களை பொன் முட்டையிடும் வாத்தாக நினைத்து அறுக்க துணிந்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் பணம் இரட்டிப்பு. மணி டபுள் என்ற அருமையான பிசினஸ் வந்திருப்பதாகவும், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எண்ணி 30 நாட்களில் உங்கள் பணம் 2 மடங்காக திருப்பிக் கொடுக்கப்படும் என ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள். இதில் உள்ள சூட்சமத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் துளசியின் வாசமான பேச்சில் மயங்கி லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருக்கிறது அந்த ஜோடி. மேலும் 10 லட்சம் ரூபாய் சீட்டும் நடத்தியுள்ளனர். இப்படியாக மீன்வாடை வீசிய வீட்டில் பணவாசம் வீசி உள்ளது. நாட்களும் கடந்திருக்கிறது. 1 மாதத்திற்கு பிறகு கொடுத்த பணத்தை 2 மடங்காக திரும்ப வாங்க அனைவரும் ஆசை ஆசையாக துளசி அக்காவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். வந்தவர்களிடம் பணம் நாளை தருகிறேன் என கூறி திருப்பி அனுப்பியிருக்கிறார் துளசி. மீண்டும் மறுநாள் சென்றபோது இன்று போய் நாளை வா என சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். இதனால் கடுப்பான மக்கள் துளசியின் வீட்டை முற்றுகையிட்ட போது கட்ட பஞ்சாயத்து நடத்தி அனைவரையும் விரட்டியதாக சொல்லப்படுகிறது. அப்போதுதான் ராஜா துளசி தம்பதி மோசடி பேர் வழி என்று புரிந்திருக்கிறது. உடனே அனைவரும் ஒன்று திரண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இதில் சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 30 வயதான நித்யா என்ற பெண் மட்டும் 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கிறார். நொச்சிக்குப்பத்தில் உள்ள 15 பேரிடம் இந்த தொகையை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி இந்த கேடி தம்பதியிடம் கொடுத்திருக்கிறார். பணத்தை திரும்ப கேட்ட போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடு, மொத்தமாக தருகிறேன் என மேலும் மேலும் பணம் வாங்கியதாக தெரிகிறது. இறுதியாக வீட்டை அடமானம் வைத்து 10 லட்சம் பணம் பெற்றுக் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த மோசடி தம்பதி அதையும் ஏமாற்றிவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். துளசி ராஜா எல்லாரும் வந்து அடிக்கடிக்கு இந்த பிசினஸ் சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது சார். எந்த பிசினஸ் தெரியாது. ஆனா இந்த காசு போலனா காசுலாம் வராது, காசு போலனா காசு வராதுன்னு சொல்லி அடிக்கடிக்கு நான் வெளியே தான் 10 ரூபா வட்டிக்குள்ள நான் வாங்கி கொடுத்துட்டேன். வீடு வாசல் இடம் எங்க அம்மா எங்களுக்காக சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். எனக்கு 15 கோடி தரேன்னு சொன்னாங்க சார். லாஸ்டா அந்த காசு வரலன்னா வெறும் 35 லட்சம் தான் வரும். அப்ப நான் இத்தனை பேருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் கோடிக்கணக்கில், எப்படி நான் கடனை அடைப்பேன்னு நான் கேட்டதுக்கு, நீ இந்த காசு கட்டினாதான் 10 லட்சம் கட்டினாதான். லாஸ்டா நான் திருநங்கை கிட்ட சார், திருநங்கை கிட்ட வீடை வித்து திருநங்கை கிட்ட மறுபடியும் என் வீடு, என் தங்கச்சி வீடு, எங்க அப்பா வீடு இருக்கிற டாக்குமெண்ட் அடமான வச்சு லாஸ்டா 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன். நான் சுவாசி கஷ்டப்படுறேன். நான் ஓடி கடங்காரங்க போயிட்டு 8 மாசம் நான் வீடை விட்டு நான் ஓடி போய் ஃப்ரெண்டுங்க வீட்டுல
எங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இப்ப கையெழுத்து போட்டே ஆகணும், அந்த வீடு என் பேர்ல எழுதுனா நாங்க எங்க போவோம், வீடு எழுதி. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கணவன் ராஜாவை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் மோசடி ராணி துளசியை வலைவீசி தேடி வருகின்றனர்.